Hi friends, welcome back to our channel High on Info. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PayPal அக்கவுண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ PayPal அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சியை வந்து நம்மளோட கரன்சியாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா PayPal அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை ஃப்ரீலான்சராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது தேவைப்படும். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வீசஸை வந்து வேர்ல்ட் வைட் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஃபாரின் கரன்சியை வந்து நீங்கள் இது மூலியமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம PayPal அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து PayPal அப்படின்னு சொல்லி கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் www.paypal.com அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் பேமெண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் ரிசீவும் பண்ணலாம். ஸோ ரிசீவ் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது, டிரான்சாக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டே போய்க்கலாம். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணுவீங்கன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா GSTI நம்பர்லாம் வந்து கொடுக்க தேவையில்ல. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் GSTIN நம்பர்லாம் வந்து கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வேற எங்கேயாவது PayPal மூலியமா பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த மெயிலில் தான் வந்து நீங்கள் அங்கே கொடுப்பீங்க. ஸோ அதனால வந்து இதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு கோட் வந்திருக்கும். ஸோ அந்த கோட் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நேஷனாலிட்டி கேட்டிருக்கு. ஸோ நேஷனாலிட்டி என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு பின்கோட் கொடுத்துட்டு இந்த ரெண்டையும் டிக் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அ கார்டு டு யூஸ் வித் PayPal லேட்டர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் மட்டும்தான் பண்ணுவீங்க, இதுலேருந்து நீங்கள் பே பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்டு கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்போ பே பண்ணுவீங்களோ அப்போ கூட நீங்கள் வந்து இதை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் கார்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா விசா, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், டிஸ்கவர், டைனஸ் கிளப். ஸோ இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு எந்த கார்டையும் வந்து இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சென்ட் பண்ண போகிறது இல்லை, ஸோ ரிசீவ் மட்டும் தான் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து இங்கே டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இமெயில் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மெயிலுக்கு போய் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ நான் என்னோட மெயிலுக்கு வந்து போயிட்டேன். ஓகே, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யோர் மெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ யூ ஹேவ் ஜஸ்ட் கிரியேட்டட் நியூ PayPal அக்கௌண்ட். ஸோ அதனால கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் மை மெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் டு கன்ஃபார்ம் யோர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஹியூமன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ யோர் இமெயில் அட்ரஸ் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹோம் பேஜ் வந்தாச்சு. ஓகே, ஸோ PayPal அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ண உடனேயும் உள்ளே போய் நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து ஆட் கார்டு ஆர் பேங்க் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் யாருக்காவது பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் இங்கே வந்து அமௌண்ட்டு ரிசீவ் மட்டும் தான் பண்ணுறேன். அதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IFSC கோட் மூலியமாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேங்க் நேம் ஆர் லொகேஷன் வச்சும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் IFSC கோட் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து உங்களோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து லிங்க் யோர் பேங்க் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 2 சின்ன அமௌண்ட் வந்து அவங்க அனுப்பியிருப்பாங்க. அதாவது இப்போ 1.50 ருபீஸ் அந்த மாதிரி ஏதாவது அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அன்கன்ஃபர்ம்ட் வெயிட்டிங் ஃபார் டெபாசிட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த 2 ஸ்மால் அமௌண்ட்டை வந்து போடுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி இந்த பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து இங்கே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து ரெடி டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்துடும். வி ஹேவ் சென்ட் 2 ஸ்மால் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பேங்க் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து அதை டைப் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்துச்சு. ஸோ அப்போவே வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் பேங்க் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 டெபாசிட் அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கணும். ஸோ அந்த 2 அமௌண்ட்டும் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ பைசா இருந்துச்சுனாலும் அதையும் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இந்த அமௌண்ட் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் இதை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நம்மளோட பேங்க்கையும் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்க ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி நம்மளது வந்து மாறிடும். ஓகே. ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இஃப் சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக அதை மாற்றணும் அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். சப்போஸ் டிரான்சாக்ஷன் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் வந்து அதுக்கு தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.